ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம உக்காரை செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அன்னபூர்ணி மூவியில் நயன்தாரா மேம் சொன்ன ஸ்வீட் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விசிலை விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இதை தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். அரை கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெல்லத்தை நான் ஒரு தனியான ஒரு பவுலில் நல்லா காய்ச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்லேயே நான் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ரவை இந்த நெய்லேயே நல்லா வறுத்துடணும். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு இதை நல்லா வறுத்த உடனே அந்த பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்து இந்த நெய்யிலேயே நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின உடனே பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும். கொஞ்சம் கூட கெட்டியாலாம் இல்லாமல் எதுலேயும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ரெண்டும் நல்லா வெந்த உடனே நாம் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குழந்தைங்க கேட்டால் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமும் அந்த பருப்பும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் தண்ணியிலேயே நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த வெல்லம் சேர்த்துனோடனே கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதை கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் இது கூட கொஞ்சம் நெய் கூட சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு நெய் சேர்த்தணும்னு தோணல, போதும்னு தோணுச்சு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணும்னா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதோடு சேர்த்துட்டு இது பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான உக்காரை ரெடி ஆகிடுச்சு. செட்டிநாடு ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.